இன்று நான் தியானித்த வேத பகுதி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி எலிசாவை கொலை செய்வதற்கு யோராம் என்கிற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா முயற்சி எடுக்கிறான். காரணம் என்னவென்றால், அந்த தேசத்தில் சமாரியாவில் பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சம் வந்ததுக்கு எலிசா காரணம். அந்த பஞ்சம் நீங்குவதற்கு அவன் ஜெபம் பண்ணலை என்று அவன் மேல் கோபப்பட்டு அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்கிறான், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அவன் ஆகாபின் குமாரன், அவனுடைய பேர் யோரா. அவனை குறித்து சொல்லும்போது, இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். அந்த ராஜா யெரொபெயாம் செய்த தான் பெத்தேல் 2 இடங்களில் வைத்திருந்த அந்த விக்கிரக கோயில்களை நீக்கவில்லை. தன்னுடைய தாயாகி யேசபேல் கொண்டு வந்த பாகால் தீர்க்கதரிசிகளை முற்றிலுமாக அழித்து ஒழிக்கவில்லை. அந்த சமாரியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் ஆண்டவர் அவர்களை சிட்சிப்பதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலை கட்டளை இடுவதற்காக ஒரு பஞ்சத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் எலிசா மூலமாக இந்த ராஜாவுக்கு முன் அறிவித்திருக்கிறார். இப்பொழுது அவனுடைய கோபம் எல்லாம், அவனுடைய வாழ்க்கை ஒன்றும் மாறவே இல்லை, ஜனங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே மாறவில்லை. ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர வேண்டும், இந்த பஞ்சம் தீர வேண்டும், இந்த உபத்திரவம் தீர வேண்டும். இந்த உண்மையான தீர்க்கதரிசி, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் நினைத்தால், கர்த்தரிடத்தில் பிரேயர் பண்ணினால் இந்த பஞ்சம் மாறிவிடும், அல்லது எங்களை வெளியே போக விடாமல் முற்றுகை போட்டிருக்கிற இந்த சீரியாவின் தண்டுகள் போகச் செய்ய முடியும். ஆனால் இவன் ஜெபம் பண்ணவில்லை. அதனாலே கோபம் கொண்டு அவன் அந்த உண்மையான தீர்க்கதரிசியை கொலை செய்வதற்கு எத்தனிக்கிறான். நன்மையான காரியங்கள் இந்த ராஜாவுக்கு அந்த உண்மையான தீர்க்கதரிசி செய்யும்போது என் தகப்பனே என்று வர்ணிக்கிறான். பொதுவாக இன்றைக்கு உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு கூட இருக்கிற மனிதர்களை பார்ப்போம் என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கோ தங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்றோ அவர்கள் கூட இருப்பதில்லை. ஒரு தீர்க்கதரிசியை ஒரு குறி சொல்லுகிற ஒரு மனுஷனாக தங்களுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான ஒரு நன்மையை அனுபவிப்பதற்கு வேண்டிதான் இன்றைக்கு ஜனங்கள் அவனோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 வருடமாக இந்த ஜனவரி 1ஆம் தேதி புது வருட ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை நான் கவனித்து கொண்டு வருகிறேன். இந்தியாவில், தமிழ்நாட்டில் உண்மையான தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அத்தனை பேரும் ஃப்ராடாகத்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த வேதத்தில் எலிசா ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி. அவன் சீரியாவின் தண்டுகள் இதே அதிகாரத்திலே முற்பகுதியிலே வரும்போது அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகச் செய்து இதே ராஜாவின் முன்பாக கொண்டு போய் நிற்கிறான். அநேக தடவை சீரியாவின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் போது அவன் எந்தெந்த இடங்களிலே நீர் போக வேண்டாம் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவை காப்பாற்றுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நினைத்தால் இந்த பஞ்சத்தையும் ஸ்டாப் பண்ண முடியுமே, இந்த இஸ்ரவேலிற்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கிற சீரியாவின் தண்டுகளை விளக்கச் செய்ய முடியுமே, அவன் செய்ய மாட்டேங்கிறானே
அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் கோபத்தில் அந்த தீர்க்கதரிசியை கொலை செய்துக்கு முற்றுகை போடுகிறான். இதே போலதான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ், தீர்க்கதரிசிங்கிற பேரில் இருக்கிற ஜனங்கள் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்கலை, சரியான குறி அவங்க சொல்லலை அப்படின்னா, எப்படி ஒரு கடையை ஒரு பொருள் ஒரு கடையில் கிடைக்கலன்னா அடுத்த கடைக்கு போயிடுவாங்களோ, அடுத்த குறி சொல்கிறவங்ககிட்ட மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த தீர்க்கதரிசிகள்கிட்டையும் உண்மை இல்லை, இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள்கிட்டையும் உண்மையான தேவனுடைய வார்த்தை இல்லை, அந்த ஜனங்கள்கிட்டையும் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணுங்கிற ஆசை கிடையாது. அதே போல் இந்த ராஜா இந்த தேவனுடைய மனிதனை கொலை செய்வதற்கு எத்தனிக்கிறான், அழிக்குவதற்கு செய்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த பஞ்சம் எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கிறது என்றால், ஜனங்கள், பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு கொடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கழுதை அருவருப்பானது இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கக்கூடாது என்று மோசே மூலமாக கட்டளையிடப்பட்டது. அதை கூட சமைத்து சாப்பிட்டு ஜீவனம் பண்ணுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய மோசமாக இருக்கிறது. அவனே சொல்லுகிறான், அந்த ராஜா, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? கடைசியாக அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த பொல்லாப்பு, அதாவது இந்த பஞ்சம், இந்த முற்றுகை கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? இனிமேல் கர்த்தரை நம்பி அவனுடைய எண்ணம் எல்லாம் இனிமேல் இந்த உபத்திரவத்தில், பஞ்சத்தில் நான் இனிமேல் கர்த்தரை நம்பி புரோஜனம் இல்லை, என்னுடைய எப்படியாவது நானே முயற்சி செய்து இதிலிருந்து வெளியே வர வேண்டியதா என்று நினைத்து இந்த பஞ்சத்திற்கிலிருந்து என்னை விடுவிக்கலை, இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவிக்கலை என்று சொல்லி அந்த உண்மையான தீர்க்கதரிசியை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்தையோ ஒரு பஞ்சத்தையோ ஒரு கஷ்டத்தையோ அனுபவிக்கும் போது யோபுவை போல, தாவீதை போல உணர்வுள்ள ஒரு இருதயமாக இருந்து அவருக்கு காத்திருந்து உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நீங்கி மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.